பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். யோபு 37 அதிகாரம் 5வது வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு ஒன்றை சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பாருங்களேன், யோபுவினுடைய வாழ்க்கையில பல சோதனைகளும் பல பாடுகளும் உபத்திரவங்களையும் இந்த யோபு சந்தித்தான். ஆனால் கர்த்தராகிய தேவன் யோபுவோடு கூட இருந்து அவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்தார். இந்த நாளிலும் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் நீங்க சோதனைகள் உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம் என்னவென்றால், அவன் பொறுமையோடு கூட இருந்தான். இந்த காலகட்டத்தில் நாம் பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். எந்த சோதனை வந்தாலும், எவ்விதமான காரியங்கள் எழும்பினாலும், நீங்க பொறுமையோடு கர்த்தரை விசுவாசித்துக் கொண்டு வாழும் பொழுது தேவன் உங்களுக்காக கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நிறைய பேருடைய வாழ்க்கையில பின்னிலைமை மிக மிக கடினமாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தேவன் உங்களுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். உங்க வாழ்க்கையில இந்த நாளில இந்த ஆண்டுல கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வேலையிலும் கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவாராக. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.